அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃப் கேல்குலேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, யூஜிசியினுடைய அந்த குவாலிஃபைங் க்ரைட்டீரியா ரூல் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது மாறுபடும். அதை தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெட் செட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே யூஜிசியினுடைய ரூல் படி தான் நடக்கும். ஸோ யூஜிசியின் ரூல்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷனுக்கு எத்தனை பேர் அப்பியர் ஆகிறாங்களோ அதில் 6% கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் குவாலிஃபைடாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரூலாக வச்சுருக்காங்க. அதன்படி செட் எக்ஸாமினேஷன்லேயுமே எழுதின எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் எக்ஸாமினேஷன் அன்னைக்கு அப்பியர் ஆகிருக்காங்களோ அதில் 6% கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இந்த 6% கேல்குலேஷனை தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க் தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு கடைசி தான் முடிவெடுக்கப்படும். அதற்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 6% க்ரைட்டீரியாவில் 6%க்கு எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. ஸோ அடுத்தது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் ரோல் யார் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குது. ஒன்று வெர்டிக்கல் ரிசர்வேஷன், இன்னொன்று ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். வெர்டிக்கல் ரிசர்வேஷன்னா என்ன, ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்னா என்ன? இப்போ ஒரு கேண்டிடேட்டை எந்த ரிசர்வேஷனில் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய கொஷின்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ரிவீல் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கம்யூனிட்டிஸ் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் கடையில் வரும். பர்டிகுலராக கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு டைப்ஸ்குள்ளே சப்டிவிஷன்ஸ் வருது அப்படின்னா அது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கடையில் வரும். ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், வாங்க பார்த்துடலாம். வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸில் நம்ம ரிசர்வேஷன் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட்டில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 69% ரிசர்வேஷன் இருக்குது. பிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் 30%. இதில் பிசி ஜென்ரலுக்கு 26.5% ரிசர்வேஷனும், பிசி முஸ்லிம்ஸ்க்கு 3.5% ரிசர்வேஷனும் இருக்குது. எம்பிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 20%. இன் டோட்டல் 13% எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கும் 7% டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்குது. எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் 18% ரிசர்வேஷன், அதில் 15% எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கும் 3% எஸ்சி அருந்ததியர் கேண்டிடேட்ஸ்க்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. எஸ்டியில் பார்த்தோம் அப்படின்னா 1% மட்டும் ரிசர்வேஷனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ஃபுல்லாகவே இன் டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 69% இருக்கும். ஸோ இது போக ரிமைனிங் இருக்கிற அந்த 31% தான் நம்மளுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கான ரிசர்வேஷனாக இருக்கும். ஸோ இதுதான் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா விமன் ரிசர்வேஷன், பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன், இது எல்லாமே ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கடையில் வரக்கூடியது. ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா வெர்டிக்கல் ரிசர்வேஷன் எடுக்கிறாங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் கேட்டகரியில் நம்மளுக்கு 31% இருக்கணும் அப்படின்றது இருக்குது இல்லையா. அந்த ஜென்ரல் கேட்டகரியில் விமென்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி எடுத்தோம்னா அதுதான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். அதாவது வெர்டிக்கல் ரிசர்வேஷனோட கேட்டகரிக்குள்ளேயே நம்ம அகெயின் சப்டிவிஷனாக அதுக்கு நம்ம ரிசர்வேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை தான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலில் விமென்க்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, ஜென்ரல் 31%, பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. நம்ம தெளிவாக எக்ஸாம்பிளோடையே பார்க்க போகிறோம். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், வாங்க பார்க்கலாம்.
ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா உமனுக்கு 30% ரிசர்வேஷனும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு 20% ரிசர்வேஷனும் இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களோட மாஸ்டர் டிகிரி வரைய ஃபுல்லாகவே தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும்தான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. அவங்களோட காலேஜ் கோர்சஸ் வந்து அவங்க தமிழ் வழியில் பண்ணலனாலுமே எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடந்த வேரியஸ் சப்ஜெக்ட்ஸில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மேக்ஸிமம் இங்கிலீஷ் வேல தான் நம்மளுடைய கோர்சஸ் இருந்தது அப்படிங்கிறதுனால மற்ற சப்ஜெக்ட்க்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸ் வராது. ஸோ எங்கெல்லாம் மாஸ்டர் டிகிரி வரைய பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு இது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பியர் ஆன கேண்டிடேட்ஸில் 6% வந்து குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸாக எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஈஸியாக கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த 6% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 1000 இருக்காங்க அப்படின்னு நம்மளாவே அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி நம்மளுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் படி ஸ்ப்ளிட்டப் பண்ணுவாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது 1000 கேண்டிடேட்ஸ் வந்து நம்மளுக்கு 6% க்ரைட்டீரியாவில் குவாலிஃபை ஆகிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து அவங்கள கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட்டப் பண்ணணும். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய 69% ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட்டப் பண்ணணும். அந்த 1000 கேண்டிடேட்ஸை எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சிஏ ஆர் எஸ்சி, எஸ்டி, ஸோ இந்த கேட்டகரிஸ் வழியாக நம்ம வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம். அப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணும்போது என்ன வருது? ஜென்ரலுக்கு 310 வேக்கன்சிஸ் இருக்குது, பிசிக்கு 300, எம்பிசிக்கு 200, எஸ்சிக்கு 180, எஸ்டிக்கு 10 வேக்கன்சிஸ் கிடைக்கிது. இன் டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1000 வேக்கன்சிஸ் இருக்கும். இப்போது பர்டிகுலராக ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 310 வேக்கன்சிஸ் இருக்குது இல்லையா? இந்த 310குள்ளே தான் விமெனுக்கான ரிசர்வேஷனும் பிஎஸ்டிஎம்கான ரிசர்வேஷனும் வந்து எடுப்பாங்க. ஸோ அதையே தான் நம்ம ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலுக்கு 310 இருக்குது. அந்த ஜென்ரலுக்குள்ளேயே விமனுக்கு கொடுக்க வேண்டிய 30% எடுத்தோன்னா 310ல் 90 வந்து விமன் கேண்டிடேட்ஸாக இருக்கணும். அதே மாதிரியே ஜென்ரலுக்குள்ளே 20% பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கொடுத்தோம் அப்படின்னா 60 கேண்டிடேட்ஸ் நம்மளுக்கு பிஎஸ்டிஎம் உள்ள கேண்டிடேட்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த 310ல் ரிமைனிங் 150 கேண்டிடேட்ஸ் நம்மளுக்கு வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸாக இருக்கும். ஸோ அவங்க வெறுமனே ஜென்ரல் கேட்டகரின்னு மட்டும் இருந்தாலே அவங்களால குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அண்ட் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனின் படி எத்தனை கேண்டிடேட்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக எடுப்போம். ஸோ அப்படி எடுத்ததுக்கப்புறமா தான் எத்தனை கேண்டிடேட்ஸ் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது கட் ஆஃப் மார்க் அனலைஸ் பண்ணுறதுக்கு போவோம். ஓகேவா? இந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சது தானே? இப்போ ஒரு சில கோர்சஸில் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி விமன் ரிசர்வேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது டோட்டல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதில் 30% விமன் ரிசர்வேஷனுக்கு கொடுத்துருவாங்க. பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அப்படின்னு நம்மளுக்கு தனியாக பிரிக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 சீட்ஸுமே நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்து இன் டோட்டல் 210 சீட்ஸாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரலாக ஓப்பன் கேட்டகரியிலேயே நம்மளுக்கு ஃபில் ஆகும். அப்போது இன்னும் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு சான்சஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. இது பேஸாக வச்சு தான் அடுத்து நம்மளுக்கு கட் ஆஃப் டிட்டர்மைன் ஆகும். ஸோ கட் ஆஃப் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பர்டிகுலராக தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அதில் பர்டிகுலராக ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் எடுத்துக்கலாம். ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது மட்டும். ஸோ அதில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே அந்த தமிழ் சப்ஜெக்ட் எழுதின ஜென்ரல் கேண்டிடேட்ஸில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்ஸின் அடிப்படையில் ஹை டு லோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணும்போதில் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும் இல்லையா? அதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 100 மார்க்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய புரிதலுக்காக தானே, அதனால் ஓரலாக ஒரு டேட்டா வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறவங்க மட்டும், ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் பார்த்தோம் இல்லையா? அதில் ஒரே ஒரு கேட்டகரியை பர்டிகுலராக ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம்.
இப்போது இந்த ஜென்ரல் பிஎஸ்சிஎம் கேட்டகரியில் 5 பேர் மட்டும்தான் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே 90 கேண்டிடேட்ஸ் வரலாம், இங்கே 60 கேண்டிடேட்ஸ் வரலாம், இங்கே 150 கேண்டிடேட்ஸ் வரலான்னு பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரி இங்கே சப்போஸ் 5 பேர் தான் ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு அந்த 6% ரூல் படி பிரித்து ரிசர்வேஷன் படி பிரித்ததுக்கப்புறம் வருது அப்படின்னா, இதில் இந்த 5வது கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்போது இந்த 84 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கட் ஆஃபாக இருக்கும். 5 பேர் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அந்த 5 பேர் போக அந்த 5ஆவதாக வாங்கியிருக்கிறவங்க எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க, எவ்வளோ மார்க் வச்சுருக்காங்களோ அந்த மார்க் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃபாக டிட்டர்மைன் ஆகும். அவங்க வாங்கின மார்க்லேருந்து அதுக்கு மேலே ஹையஸ்ட்டாக எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து குவாலிஃபைடு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ கட் ஆஃப் மார்க்கோட பேசிக் அர்த்தமே அதுதான். இப்போது 84 நம்ம வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோன்னா 84லேருந்து அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து குவாலிஃபைடு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மீனிங். இப்போ ஒரு வேளை 5 பேர் இல்லை, நம்ம ஜென்ரல் பிஎஸ்சிஎம்க்கு 10 பேர் எடுக்கலாம் அப்படின்னா அந்த 10ஆவதாக ஒருத்தவங்க ஒரு மார்க் வாங்கியிருப்பாங்க இல்லையா, இதில் 68 அப்படின்னு இருக்குது. அப்போது தமிழ் சப்ஜெக்டில் ஜென்ரல் பிஎஸ்சிஎம்க்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 68 அப்படிங்கிறது தான். எதனால்? ஏன்னா அதில் 10 பேர் மட்டும்தான் நம்மளுக்கு குவாலிஃபை ஆக முடியும். அப்போது அந்த 10ஆவது பேராக என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு அதுக்கான கட் ஆஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் கேல்குலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 6% ரூல் எடுப்பாங்க, அதுக்கப்புறமா வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அண்ட் தென் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், அதுக்கப்புறமா எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது டிசைட் ஆயிரும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஓவரால் அவுட்லைன். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. பிஎஸ்சிஎம் இருக்கா, விமன் கேண்டிடேட்ஸாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. அந்த கேட்டகரிக்குள்ளே வரலனா தான் மெயினாக நம்மளுக்கு அந்த ரிமைனிங் சீட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ரிமைனிங் சீட்ஸ் இருக்குல்ல ஓப்பன் கேட்டகரியில், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் எதுவுமே இல்லாமல் அந்த வெர்டிக்கல் கேட்டகரி சீட்ஸ் மட்டும் அதில் பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விமனாக இருக்கிறோம், பிஎஸ்சிஎம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸே நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய சீட்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து போயிடுவோம். ஒரு வேளை பிஎஸ்சிஎம் ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா இன்னும் அடிஷ்னல் சீட்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் கேட்டகரியில் வரதான் செய்யும். அதில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆகி போயிடலாம். ஸோ இதுதான் கேல்குலேஷன். பிஎஸ்சிஎம் இல்லாத கோர்சஸ்க்கு பிஎஸ்சிஎம்க்கான ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த சீட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெர்டிக்கல் ரிசர்வேஷன்லேயே நம்மளுக்கு ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் அவுட்லைன். ஸோ இப்போது எந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்கும், கட் ஆஃப் என்ன பேஸிஸில் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மார்க்கையும் கேல்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து நம்ம ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது தான் டேட் எக்ஸாமினேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டிஆர்பி எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கிறதுனால நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். இன்றைக்கிலேருந்தே உங்களோட ப்ரிப்ரேஷனை பெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஆர்பிக்கான கோர்சஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ஃபர்தராக நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு ஜிஎஸ் வீடியோஸ், தமிழ் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை பார்த்திங்கனாலே தமிழ் ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான போர்ஷன்ஸை உங்களால் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பெக்குலியராக உங்கள் சப்ஜெக்ட்ஸுக்கு உங்களோட மாஸ்டர் டிகிரி லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். செட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கூடிய விரைவில் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ ரிசல்ட் வெளியானதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும், டிஆர்பி எக்ஸாமினேஷனை எப்படி நம்ம எதிர்கொண்டு போகணும் அப்படிங்கிற பிளான்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.